நீங்கள் என்ன பண்ணுங்க, சோஃபாவை வந்து கிழக்கில் போடுங்க. கிழக்கில் போட்டுட்டு நீங்கள் முக்கியமான டிஸ்கஷன், முக்கியமான ஃபோன் கால் பேசுகிறீங்க, அதெல்லாம் வந்து கிழக்கில் உட்காந்து பேசுங்க. இப்போ அவருக்கு வந்து சந்திரன் வந்து பவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவர் வடமேற்கில் இது மாதிரி சோஃபாவை போட்டுட்டு உட்காந்து பேசினார்னா, அவர் என்ன டீலிங் பேசினாலும் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ என்னுடைய ஜாதகத்தில் ராகு வலுவிழந்து இருந்தாலோ, என்னுடைய அட்சய லக்னத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தாலோ, நான் வந்து பெட்ரூமில் போய் நிம்மதியாகவே இருக்க முடியாது. பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டுட்டு தான் இருக்கணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரூம்லேயே இருக்க மாட்டான், ஹால்லே தான் இருப்பான். 6 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணாத எந்த பொருளுமே வீட்டில் இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக வாஸ்துப்படி அது வந்து தேவையில்லாத ஒரு பொருள். அதனால நெகட்டிவ் எனர்ஜி தான் கிரியேட் ஆகும். ஒரு வீட்டோட வடகிழக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்க ஒரு வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதனுடைய ஆண் மகனுக்கு வந்து வருமானம் கம்மியாக இருக்கும், அவங்க ஒய்ஃபுக்கு வந்து வருமானம் ஜாஸ்தி இருக்கும். அவங்க வீட்டுக்கார் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளிங் பண்ணுவார் ஏர்ன் பண்ணுறதுக்கு. அந்த அம்மா ஈஸியாக ஐடியில் வந்து 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பாரிச்சிருக்கும். இன்றைக்கி மளிகை கடைக்கு போனால் அவன் ஒரு கவர் கொடுத்துட்றான், பால் கடைக்கு போனால் அவன் ஒரு கவர் கொடுத்துட்றான், காய்கறி கடைக்கு போனால் அவன் ஒரு கவர் கொடுத்துட்றான், பேக்கரிக்கு போனால் அவன் ஒரு கவர் கொடுத்துட்றான். ஒரு நாளைக்கு 5-6 கவர் வீட்டுக்கு வந்துடுது. அப்போ ஒரு மாதத்துக்கு எத்தனை கவர் வரும்? அவ்வளவும் வந்து மக்காத குப்பைகள். இப்போ இதெல்லாமே வந்து அங்கங்கே அசார்ட்டடாக இருக்கும். என்ன பண்ணுவோம், ஒரு கவர் வந்து சும்மா தானே இருக்குன்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸோட வேஸ்ட்டை தூக்கி அப்படி தூக்கி போட்டு, இன்னொரு கவரில் என்ன பண்ணுவோம், டீ காஃபி வடிகட்டின இதை தூக்கி போட்டு அப்படி வச்சு. ஸோ இது மாதிரி நிறைய வீட்டில் பார்க்குறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் அந்த வீட்டில் வந்து பணம் தங்குவது வந்து ரொம்ப கஷ்டம். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். ஆஸ்கஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு ஏஎல்பி ஜோதிடர் ஜானகிராமன் சார் இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு வாஸ்து குறித்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்காங்க மேடம். சார், ஏஎல்பியில் வந்து வாஸ்து பார்க்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஏஎல்பியில் வாஸ்து நீங்கள் பார்க்கும்போது முதல்ல என்ன விஷயத்த பார்ப்பீங்க? ஒரு வீட்டுக்குள்ளே போறீங்க அப்படின்னா முதல்ல என்ன கரெக்ஷன் சொல்லுவீங்க? கண்டிப்பாக முதல்ல ஏஎல்பியில் வாஸ்துன்றது வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ்ன்றதை வந்து சொல்லிடும். இப்போ நம்ம நடைமுறையில் இருக்கிற ஒரு வாஸ்து வந்து பார்க்குறதுக்கும், ஏஎல்பியில் வந்து அக்ஷய வாஸ்து படித்த மாணவர்கள் வந்து வாஸ்து பார்க்கறதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே. இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து 4 திசைகள் தெரியும், உங்களுக்கு பஞ்சபூதங்கள் தெரியும். அந்த பஞ்சபூதங்களை வந்து எப்படி வீட்டில் வைக்கணும்னு எல்லாருக்குமே ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருக்குது. இப்போ இந்த அக்ஷய வாஸ்துவில் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வந்து நம்ம மூர்த்தி சார் வந்து சாஃப்ட்வேரில் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கிரகங்களுடைய மதிப்பீடுகள் இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஒரு ஏஎல்பி லக்னம் போது, இந்த ஏஎல்பி லக்னம் சொல்லும் போகும்போது அதனுடைய 4ஆம் இடம் தான் வந்து நம்மளுடைய வீடுன்னு சொல்லுவோம். சரி. இப்போ அந்த 4ஆம் இடத்துல என்ன கிரகங்கள் சம்மந்தப்படுது, இந்த 4ஆம் வீட்டோட அதிபதி யார், அவர் எங்கே இருக்கார். ஸோ இப்போ இது மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி அந்த ஜாதகருக்கு உண்டான மனையை எப்படி தேர்வு செய்கிறது, அந்த மனையை தேர்வு செய்தாலும் அந்த வீட்டில் உள்ள அந்த வரைபடங்கள் மூலமாக எந்த இடத்த அமைச்சா ஹாலை எங்கே அமைக்கணும், கிச்சன் எங்கே அமைக்கணும், அது ஜென்ரலாக தெரியும். இருந்தாலும் அதில் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், எதுமெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து அக்ஷய வாஸ்துல வந்து நம்ம வந்து பார்த்து சொல்கிறோம். சரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒன்று சொல்லலாம். இப்போ ஒருத்தருக்கு வந்து மேஷ லக்னம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மேஷ லக்னம் போகிறவங்களுக்கு உங்களுக்கு 4ஆம் இடம் தான் வந்து கடகம். இந்த கடக லக்னம் தான் வந்து அவங்களுக்கு தலைவாசலாக வரும். ஓகே. இப்போது எல்லாருமே வந்து நம்ம ஜென்ரலாக என்ன சொல்கிறோம், கிழக்கு பார்த்த வீடு, வடக்கு பார்த்த வீடு, இது மாதிரி இடங்கள்ல வந்து நம்ம வந்து வீடு அமைச்சிக்கணும், இது மாதிரி திசைகளில் வந்து மெயின் டோர் வந்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து இப்போ இதே வந்து சந்திரன் வந்து ஒருத்தருக்கு வந்து நீச்சம் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்க, இல்லை சந்திரன் வந்து ஏஎல்பி லக்னத்துக்கு வந்து 6, 8, 10, 12 இந்த மாதிரி இடங்களில் வந்து இருந்தார்னா, அவர் என்னதான் வந்து பார்த்து வீடு கட்டினாலும் அவருடைய மெயின் வாசல்ன்றது வந்து ஏதாவது ஒரு சின்ன குறைகளோட தான் அமையும். ஸோ அப்படி வந்து நம்ம ஜாதகத்தையும் பொருத்தி அப்போது அந்த வந்து ஆய்வு பண்ணி பண்ணும்போது தான் அந்த நபருக்கு உண்டான கரெக்டான திசையும் கரெக்டான இடத்தையும் தேர்வு செய்து கொடுக்க முடியும். ஓகே. இப்போ வந்து ஏஎல்பியில் வந்து ஒருத்தங்க வாஸ்து பார்க்குறாங்க அப்படின்னா முதல்ல அவங்க ஜாதகம் வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம் சார். கண்டிப்பாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, வாஸ்து மட்டுமே வந்து 100% பலன் கொடுக்காது. ஓகே.
இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜாதகமும் சேர்ந்து அங்க இயங்கும்போது தான், நம்ம அந்த வீட்டுக்கு உண்டான பலன் வந்து அங்க நம்ம கிடைக்குமானா, கண்டிப்பா கிடைக்கும். நான் தெரிஞ்ச நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா, வடகிழக்குல வந்து தெருக்கூத்து இருந்தது. ஆக்சுவலா வடகிழக்கு தெருக்கூத்துன்றது வந்து நல்ல விஷயம் தான். ஒரு சிலர் நல்லா அந்த வடகிழக்குல தெருக்கூத்து இருந்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த மனையும் நீண்டு இருந்தா நல்லதுன்னுவாங்க. இப்போ அவரு அந்த வீடு ஃபுல்லா வாஸ்துபடி தான் கட்டுறாரு. அவரால அந்த வீட்ல இருக்க முடியல. கடன் சுமை ஜாஸ்தியாகி அவர் அந்த வீட்ட வந்து வித்துறாரு. வேறு ஒரு நண்பர் வந்து அந்த வீட வாங்குறாரு. அவரு வந்து நல்லா இருக்காரு. இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு வாஸ்து வேலை செய்யுதா? ஜாதகம் வேலை செய்யுதா? இந்த கேள்வி கண்டிப்பா வரும் எல்லாருக்குமே. அப்படி வரும்போது, இப்போ வாஸ்துவும் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கணும். ஜாதகமும் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த ஜாதகமும் வந்து நம்மளுக்கு கடன் இல்லாத ஒரு நிலைமை, தொழில் நல்லா நடக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து ஏஎல்பில வந்து அந்த லக்னங்களும், அந்த நட்சத்திரங்களும் வந்து சப்போர்ட் பண்ணா தான், நீங்க இருக்கிற வீடும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க முதல்ல எடுத்தோனே. நீங்க போன உடனே ஏஎல்பில வந்து பார்த்தீங்கன்னா, எந்த திசைய வந்து பார்ப்பீங்க? வீடு எப்படி இருக்கணுன்றத வந்து பார்ப்பீங்க. நாங்க போன உடனே என்ன பார்ப்போம்னா, முதல் ஜாதகத்த தான் கேட்போம். உங்க ஜாதகத்த குடுங்க ஃபர்ஸ்ட்டு. இல்ல உங்க டேட் ஆஃப் பர்த் குடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு வந்து எந்த திசை நல்லா இருக்கு? எந்த கிரகம் அதிக பலமா இருக்கு? ஸோ எந்த கிரகத்த வந்து நீங்க யூஸ் பண்ணலாம்? இப்போ நீங்க வந்து கிழக்க உட்காந்துருக்கீங்க. நான் வந்து மேற்க உட்காந்துருக்கேன். இந்த ரூம் வந்து வடக்க இருக்கு. இப்போ வடக்குக்கு உண்டான புதனுக்கு ஒரு கிரக வேல்யூ இருக்கும். கிழக்குக்கு உண்டான சூரியனுக்கு ஒரு கிரக வேல்யூ இருக்கும். மேற்குக்கு உண்டான இது வந்து சந்திரனோட இடம். வடமேற்கு. ஸோ இந்த வடமேற்குக்கு உண்டான சந்திரனுக்கு ஒரு இது இருக்கு. வேல்யூ இருக்கு. இப்போ இந்த வேல்யூல வந்து உங்களுக்கு சூரியன் நல்லா இருந்தா தான் நீங்க அங்க உட்காந்து கேள்வி கேட்கவே உங்களால முடியும். இப்போ உங்க ஜாதகத்துல வந்து சூரியனோட அமைப்பு நல்லா இருக்கும். கண்டிப்பா இப்போ உங்க ஜாதகத்த செக் பண்ணோம்னா அது தெரிஞ்சிரும். இப்ப என்னுடைய ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரனோட அமைப்பு நல்லா இருக்கும். சந்திரனுடைய பெர்சன்டேஜ் வந்து நல்லா இருக்கும். ஸோ, அப்போ வந்து நான் சொல்லக்கூடிய பதில்களும் வந்து நல்லா ரீச் ஆகும் உங்களுக்கு. ஸோ, அது மாரி ஒவ்வொரு இடத்தையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், நீங்க வந்து சார் உங்களுக்கு வந்து சூரியனோட வேல்யூ நல்லா இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, சோஃபாவ வந்து கிழக்குல போடுங்க. கிழக்குல போட்டுட்டு, நீங்க முக்கியமான டிஸ்கஷன், முக்கியமான ஃபோன் கால் பேசுறீங்க. அதெல்லாம் வந்து கிழக்குல உட்காந்து பேசுங்க. இப்ப அவருக்கு வந்து சந்திரன் வந்து பவர் இல்லன்னு வச்சுக்கோங்க. அவர் வடமேற்குல இது மாரி சோஃபாவ போட்டுட்டு உட்காந்து பேசினாருன்னா, அவர் என்ன டீலிங் பேசினாலும் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, வாஸ்துல நம்ம இடங்கள எப்படி கையாளணுன்றதும் வந்து நம்ம அக்ஷய லக்ன பദ്ധதி படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே. இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க இல்லையா சார்? இப்போ இந்த வீட வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவருக்கு வந்து அந்த அளவுக்கு அதோட அமைப்பு சரியில்ல. அவருக்கும் நல்ல பலன குடுக்கல அப்படின்னு. ஸோ 2வது வந்து அவருக்கு வந்து நல்ல அமைப்பு குடுத்துருந்துச்சுன்னா, அவரோட ஜாதக அமைப்பு என்ன மாரி இருந்துச்சு? எதனால அவருக்கு அந்த எக்ஸ்ட்ரா பலன் கிடைச்சுச்சு? அதுதாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஏஎல்பி லக்னம் வந்து நம்ம சொல்றோம். ஏஎல்பி லக்னம் எல்லாருக்குமே வந்து ஒரே லக்னம் வந்து நம்ம வந்து எடுக்க முடியாது. ஏன்னா பிறந்த கால லக்னத்துலேருந்து அவங்களுடைய வயசுக்கு ஏத்த மாரி தான் 10 வருஷத்துக்கு ஒரு தடவ நம்ம வந்து லக்னத்த வந்து மூவ் பண்றோம். இப்ப என்னுடைய லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி வந்து 8ல இருந்தாலோ, ஓகேங்களா? அப்ப அந்த மாதிரி என்ன ஆகும்? 4ஆம் அதிபதி 8ல இருந்தாலோ, எனக்கு வீடு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் வந்து சரியா வராது. இப்போ வீட்டினால் கடன், கடன் வந்து மேல் மேலும் கடன் ஆகுறது, அந்த அமைப்பு இருக்கும். இல்ல 10ஆம் அதிபதி 8ல இருந்தாலும், அந்த கடன் சார்ந்த அமைப்புகள் வந்து இன்னும் நெறைய ஆயிட்டுருக்கும். இப்ப அந்த வீடு வந்து வாஸ்துப்படி தான் இருக்கு. ஆனா எனக்கு பயன் குடுக்கல. என்னுடைய கிரக வேல்யூக்கு அது அதோட பொசிஷன்ஸ் வந்து பயன் குடுக்கல. தன்மைகள். இப்போ உங்களுக்கு வந்து வாஸ்து இது அதே வீடு தான். இப்ப நீங்க அந்த வீடு வாங்குறீங்க. உங்களுக்கு வந்து லக்னம் வந்து இப்போ ஒரு துலா லக்னம் போயிட்டுருக்கு உங்களுக்கு. உங்களுடைய 4ஆம் இடமும் வந்து நல்லாருக்கும். உங்களுடைய 8ஆம் இடமும் நல்லாருக்கும். உங்களோட தொழில் ஸ்தானமும் நல்லாருக்கும். அதுக்குண்டான கிரகங்களும் நல்லாருக்கும். அப்போ எல்லாருமே வந்து அங்க ஒண்ணா இருக்கும்போது, உங்களுக்கு வந்து அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த வீடும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ வந்து ஒருத்தரோட ஜாதகத்துல வந்து இப்போ அவங்களோட தனிப்பட்ட ஜாதகமா இருக்கட்டும், இப்போ அந்த வீடு அப்படிங்கும்போது அது கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், வீட்ல இருக்கிற எல்லாரோட லக்னமும், எல்லாரோட ஜாதகமும் அந்த வீட்ல அஃபெக்ட் ஆகுமா? இல்ல குடும்ப தலைவனோட ஜாதகம் மட்டும் தான் அங்க ஒர்க் ஆகுமா? கண்டிப்பா. இது ஒரு நல்ல கேள்வி இது. இப்போ வந்து ஒரு வீட்ல வந்து இப்போ என்னுடைய பேர்ல வந்து வீடு இருக்கு. இப்ப என்னுடைய ஜாதகம் தான் அங்க பிரதானமா வந்து வேலை செய்யும் அந்த வீட்ல. இப்ப என்னுடைய மனைவி அந்த வீட்ல இருக்காங்க. அவங்களுக்கு அந்த வீடு எப்படி இருக்கும்? இப்ப எனக்கு வந்து வீடு நல்லாருக்கு. என்னுடைய ஜாதகப்படி வீடு நல்லாருக்கு. வாஸ்துப்படி வீடு நல்லாருக்கு. எனக்கு வந்து தென்மேற்குல வந்து நான் பெட்ரூம் அமைச்சிட்டு இருக்கேன். அங்க என்னுடைய ராகுவோட பெர்சன்டேஜும் நல்லா இருக்கு.
இப்போது தென்மேற்கில் பெட்ரூம் எல்லாருமே காமனாக நம்ம வந்துட்டு தென்மேற்கில் வந்து பெட்ரூம் சொல்கிறோம். இப்போ என்னுடைய ஜாதகத்தில் ராகு வலுவிழந்து இருந்தாலோ, என்னுடைய அட்சய லக்னத்துக்கு அது பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தாலோ, நான் வந்து பெட்ரூமில் போய் நிம்மதியாகவே இருக்க முடியாது. பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டுட்டு தான் இருக்கணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரூம்லேயே இருக்க மாட்டான், ஹால்லே தான் இருப்பான். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நிகழ்வுகள் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா தென்மேற்கில் தானே பெட்ரூம் இருக்குது, நல்லா தானே இருக்கணும். ஏன் வந்து பெட்ரூம் போனாலே சண்டை வருது? அப்போ அங்கே ராகு பிரச்சனையில் இருக்காருன்னு அர்த்தம். அது எப்படி தெரியும்? வாஸ்துல நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. கூடவே நீங்கள் ஜாதகத்தையும் சேர்த்து பயணம் பண்ணும்போது அதுக்குண்டான தீர்வுகளை வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துடலாம். அப்போ அவங்களுக்கு மாற்றா நம்ம என்ன சொல்லுவோம்? உங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உயிர் உருவாகக்கூடிய இடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் தென்மேற்கு மூலை தான். ராகு தான் அதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். இப்போ ஒரு தம்பதிகள் வந்து உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாளா வந்து குழந்தை இல்ல. ஓகேங்களா? இது வந்து ரியலா நான் வந்து அனுபவத்தில பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. சேலத்தில ஒரு வீட்டுக்கு போறோம். அவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு 8, 9 வருஷம் ஆகுது. அந்த தம்பதிக்கு வந்து குழந்தை இல்ல. இப்போ அவங்களுடைய ஜாதகத்த வந்து வாங்கி பார்க்குறோம். வீட்டையும் பார்க்குறோம், ஆய்வு பண்றோம். அவங்க ஃபேமிலியில வந்து இப்போ நம்ம ஒரு ஜோதிடர் வந்து வாஸ்து பார்க்குறாரு, அவரே வந்து ஜோதிடம் பார்க்குறாரு அப்படின்னு சொன்னோனே, அவங்க ஃபேமிலியில இருக்க ஒரு 20, 25 பேர் வந்து ஹால்ல உட்காந்துட்டாங்க. அந்த 20, 25 பேரும் மாத்தி மாத்தி கொஸ்டின் கேட்குறாங்க நம்மட்ட. சரி, நம்ம இதெல்லாமே வந்து ஆய்வு பண்ணிட்டோம். எல்லாம் இது பண்ணிட்டோம். அவங்க வீட்ல போன உடனே முதல் பார்த்த விஷயம், வாசல் வந்து சரியான திசையில இல்ல. இப்போ நம்ம திசைகள் சொல்லுவோம். உச்ச வாசல், நீச்ச வாசல் அதெல்லாம் சொல்லுவோம். இப்போ வடக்குல வந்து பார்த்தீங்கன்னா, வடமேற்கு வாசல் வந்து நீச்ச வாசல், வடகிழக்கு வாசல் வந்து உச்ச வாசல்னு சொல்லுவோம். ஸோ வாசலும் தப்பு. 2வது ஒரு ஆண்மகனுக்கு வந்து ஒரு வீரியம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்திரியம். இதற்கு உண்டான திசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு. இப்போ இந்த ஒரு கிழக்கு திசை யார் வீட்ல நல்லா இருக்கோ, அந்த வீட்ல நீங்க வந்து ஓப்பன் இருக்கணும், ஜன்னல் இருக்கணும், நீங்க காற்றோட்டம் உள்ள வரணும், சூரிய வெளிச்சம் உள்ள வரணும். அப்படி வந்தா தான் உங்களுக்கு அந்த வீட்ல வந்து நீங்க வசிக்கும்போது, உங்களுடைய ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வீரியம்ன்றது வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ ஒரு ஜாதகருக்கு வந்து கிழக்குல வந்து ஜன்னலும் இல்ல. ஆனா அவருடைய ஜாதகப்படி போன வருஷம் இல்ல, அதுக்கு முந்தின வருஷம் வந்து நம்ம வந்து பார்த்தோம். 2024ல வந்து அவருக்கு வந்து ஜாதகம் பார்த்தோம். 2024 ஜூலை மாதத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து அந்த லக்ன புள்ளி மாறுது. நம்ம ஏஎல்பியில் லக்ன புள்ளி மாறுது. இந்த ஏஎல்பியில் லக்ன புள்ளி மாறும்பொழுது அவருக்கு அந்த 3ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த வீரியம், தைரியம் அந்த ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அவருக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து ஒரு 3ஆம் இடம் அந்த கிரகங்கள் வந்து பாதிப்படைந்த நிலையில் அது மாறும்போது. ஸோ இப்போ இது ஜாதகத்திலையும் கிரகம் மாறுது, லக்ன புள்ளி மாறுது. நம்ம வீட்லேயும் என்ன பண்ணுறோம், வாசல் வந்து நீச்ச வாசல்லேருந்து உங்களுக்கு வந்து இந்த கிரக வேல்யூஸ்லாம் பார்த்துட்டு குரு நல்லா இருந்தார். ஸோ குரு நல்லா இருக்கும்போது அவருக்கு வந்து நீங்கள் வடகிழக்கு யூஸ் பண்ணுங்க. வடகிழக்கில் வாசல் வைங்க. கிழக்கில் வந்து ரோடு தான், 2 சைடு ரோடு. அந்த கிழக்குலேயும் வந்து நீங்கள் ஜன்னல் வைங்க. பெட்ரூமில் வந்து தேவையில்லாத பொருளெல்லாம் எடுத்துருங்க. இப்போ நம்ம எந்த வீட்லேயுமே வந்து 6 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணாத எந்த பொருளுமே வீட்டில் இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக வாஸ்துப்படி அது வந்து தேவையில்லாத ஒரு பொருள். அதனால நெகட்டிவ் எனர்ஜி தான் கிரியேட் ஆகும். ஸோ இது மாதிரி அவருக்கு வந்து எல்லாமே பண்ணிவிட்டு அவங்களுடைய ஒய்ஃபுக்கும் ஜாதகம் பார்த்துட்டு, அவங்களுடைய ஒய்ஃபுக்கும் நீங்கள் இந்த இடத்த யூஸ் பண்ணுங்கள், இந்த இடத்த பெட்ரூமாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து இது பண்ணதுக்கப்புறம், இப்போ லாஸ்ட் இயர் வந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. 8 வருஷமா குழந்தை ஆமாம், இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இது வந்து ஜாதகமும் சப்போர்ட் பண்ணணும், வாஸ்துவும் சப்போர்ட் பண்ணணும், வீடும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் அவங்களுக்கு 100% சக்ஸஸை வந்து நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ நான் வாஸ்துப்படியே வந்து எனக்கு குழந்தை இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க முடியுமானா முடியாது. ஜாதகப்படியே உங்களுக்கு வந்து கொடுக்க முடியுமானா கொடுக்கலாம். ஜாதகப்படி ஒரு 75% 80% ஒர்க் ஆகும். அதை வாஸ்துவும் சேர்ந்து அந்த வீட்டோட அமைப்பை நம்ம மாற்றி கொடுக்கும்பொழுது தான் அவங்களுக்கு அங்கே 100% சக்ஸஸ்ன்றது வந்து இருக்கு அந்த இடத்துல. இப்போ 2மே ஒரு சேர வரும்போது தான் அதற்கான பலன்களும் வந்து கிடைக்கும் கண்டிப்பா. அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
இப்போ வந்து ஒரு வீட்ல வந்து இப்போ நெறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து அம்மா, அப்பா அவங்க அவங்க பையன் இருக்காங்க அப்படிங்கும்போது, இப்ப எல்லாருமே வீட்ல வந்து வேலைக்கு போறாங்க. அவங்க வீட்ல வந்து வரவு வந்து அதுக்கேத்தபடி ஒரு வரவு வருது. ஆனா செலவு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு தேவையில்லாத ஒரு விரயமா இருக்கட்டும், இல்லைன்னா எப்பவுமே வீட்ல ஒரு மனக்கசப்பு இருக்கிறதா இருக்கட்டும். அந்த செல்வம் வந்து வீட்ல தங்கல அப்படிங்கும்போது, எந்த இடம், எந்த திசை வந்து அங்க வந்து கெட்டு போயிருக்கும்? வரவு வருது, செலவு வந்து நிக்கல அப்படின்னும்போது நம்ம வந்து பார்க்கணும். முதல்ல வரவு வந்தா தான் அங்க வந்து செலவு வந்து பண்றதுக்கு உண்டான காசே நம்மகிட்ட இருக்கணும். செலவுன்னு ஒண்ணு இருக்கும்போது அப்போ வரவு வந்தா தானே செலவு இருக்கும். அது தங்குறது வந்து அப்புறம் நம்ம இது பண்ணிக்குவோம். இப்போ ஒரு வீட்ல வந்து ஒரு 4 பேர் இருக்கோம். இந்த 4 பேருடைய ஜாதகம் நல்லா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரி. இப்ப இந்த 4 பேருடைய வருமானமும் நல்லா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ குடும்பத் தலைவர் நானு. இப்ப எனக்கு இந்த எப்படி இருக்கு வருமானம்? எனக்கு இந்த வீடு எப்படி இருக்கு? ம். இப்ப என்னுடைய மனைவி அடுத்ததா வேலைக்கு போறாங்க. அவங்க ஜாதகம் எப்படி இருக்கு? அவங்க வருமானம் எப்படி இருக்கு? அவங்களுக்கு இந்த வீடு எப்படி பலன் கொடுக்குது? வீடு ஒண்ணு தான். இந்த 4 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மனநிலையில இருக்க மாட்டாங்க ஒரு வீட்ல. இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்துல நல்லா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். என்னுடைய மனைவி வேற விஷயத்துல நல்லா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. பிள்ளைகள் வந்து வேற விஷயத்துல வந்து சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு எப்படின்னா, இப்போ ஒரு கிச்சன் எடுத்துக்கோ. இப்போ இந்த கிச்சன் வந்து பண வரவு தங்கறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான இடம். முதல் பண வரவு வரத்துக்கு எந்த திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு திசை தான். நீங்க வடக்கு திசை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கிளீனா வச்சிருந்து, வடகிழக்கு எவ்வளோ கிளீனா வச்சிருக்கீங்களோ, வடக்குல வந்து ஜன்னல் ஓப்பன் இது எல்லாமே வந்து ஜென்ரலா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது தான் வந்து உங்களுக்கு வடக்கும், கிழக்கும் நல்லா இருக்கும்போது, உங்களுக்கு பண வரவுக்கு உண்டான அட்ராக்ஷன் அந்த வீட்ல வந்து கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கும். ஏன்னா, இந்த வடகிழக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்லுவோம். ஸோ அப்படி வந்து இந்த தலைப்பகுதி தான் வந்து ஒரு வீட்டோட வடகிழக்கு. ஒரு வீட்டோட வடகிழக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்க ஒரு வீட்ல போய் பார்த்தீங்கன்னா நீங்க, அதனுடைய ஆண் மகனுக்கு வந்து வருமானம் கம்மியா இருக்கும். அவங்க ஒய்ஃப்‌க்கு வந்து வருமானம் ஜாஸ்தி இருக்கும். ம். இது நெறைய இடத்துல பார்த்துருக்கோம் நம்ம. ஓகேங்களா? அவன் வீட்டுக்காரர் வந்து ரொம்ப ஸ்ட்ரக்லிங் பண்ணுவாரு, ஏர்ன் பண்றதுக்கு. அந்த அம்மா ஈஸியா ஐடில வந்து 1,00,000 1,50,000 சம்பாரிச்சிரும். ஸோ இது மாரி நெறைய நிகழ்வுகள் இருக்கு. இந்த வந்த பணம் நம்ம வீட்லயே வந்து தங்கணும், நல்லா இருக்கணும், சேமிக்கணும் அப்படின்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய 2 இடங்கள வந்து நம்ம வீட்ல வந்து கவனிக்கணும். ஒண்ணு நம்ம வீட்டோட கிச்சன். இன்னொன்னு நம்ம வீட்டோட டாய்லெட் பாத்ரூம். இந்த வீட்டோட கிச்சன் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம நீட்டா வச்சிருந்து, சுத்தமா வச்சிருந்து, சமைக்கிற உணவு நம்ம ருசிச்சு சாப்பிட்டா தான், இந்த 2ஆம் பாவம் வந்து உங்க வீட்ல நல்லா வேலை செஞ்சா தான், இந்த பண வரவும், பணம் தங்குவதற்குண்டான அமைப்பும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். கிச்சன வந்து அசால்ட்டடா போட்டு வச்சிருக்கேன். அங்க போனாலே ஸ்மெல் வருது. அப்படியே கவர் எல்லாம் இப்போ இப்போ லேட்டஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே கேரி பேக் தான். யாரும் கடைக்கு போகும்போது மஞ்ச பை எடுத்துட்டு போறதே இல்ல. கூட எடுத்துட்டு போறதில்ல. அன்னைக்கெல்லாம் வந்து அம்மா, அப்பாலாம், தாத்தா, பாட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பேக் எடுத்துட்டு போவாங்க. ஒரே ஒரு பேக் தான் இருக்கும். ஃபிக்ஸடா அத எடுத்துட்டு போவாங்க. அப்போ குப்பை சேரல. இன்னைக்கு மளிகை கடைக்கு போனா அவன் ஒரு கவர் குடுத்துடுறான். பால் கடைக்கு போனா அவன் ஒரு கவர் குடுத்துடுறான். காய்கறி கடைக்கு போனா அவன் ஒரு கவர் குடுத்துடுறான். பேக்கரிக்கு போனா அவன் ஒரு கவர் குடுத்துடுறான். ஒரு நாளைக்கு 5, 6 கவர் வீட்டுக்கு வந்துடுது. அப்போ ஒரு மாசத்துக்கு எத்தன கவர் வரும்? அவ்வளவும் வந்து அ மக்காத குப்பைகள். இப்ப இதெல்லாமே வந்து அங்கங்க அசால்ட்டடா இருக்கும். என்ன பண்ணுவோம், ஒரு கவர் வந்து சும்மா தானே இருக்குன்னு சொல்லிட்டு, ஒரு வெஜிடபிள்ஸோட வேஸ்ட்ட தூக்கி அப்படி தூக்கி போட்டு வச்சு இன்னொரு கவர்ல என்ன பண்ணுவோம், டீ, காஃபி வடிகட்டின இத தூக்கி போட்டு அப்படியே வச்சுருப்போம். ஸோ இது மாரி நெறைய வீட்ல பார்க்குறோம் நம்ம. ஸோ இந்த மாரி அமைப்புகள் இருந்தால், அந்த வீட்ல வந்து பணம் தங்குவது வந்து ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி டாய்லெட் பாத்ரூம். நீங்க டாய்லெட் பாத்ரூம் எந்த அளவுக்கு சுத்தமா, நீட்டா, ஹைஜீனிக்கா வச்சிருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்க வீட்ல வந்து பணம் வந்து ஜாஸ்தி இருக்கும். இந்த பணம் ஜாஸ்தி வந்து புழங்கறதுக்கு, இது பண்றதுக்கு நம்ம ஜெனரல் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். மருதாணி விதைகள எடுத்து, இந்த சாம்பிராணி போடும்போது அத போடுறது, அதெல்லாம் வந்து பணம் ஈர்ப்புக்கு உண்டான ஒரு விஷயங்கள் வந்து, அது ஜெனரலா எல்லாருக்குமே வந்து இருக்கு. சரி, இப்போ வந்து கிச்சன் பத்தி சொன்னீங்க இல்லையா? இப்போ கிச்சன்ல வந்து இப்போ சிங்க் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல இருக்கணும்? இப்போ தண்ணி புழங்குற ஒரு இடம் வந்து எந்த திசையில இருந்தா நல்லதா இருக்கும்? கண்டிப்பா. இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்டின்னீங்கன்னா, ஒரு வாஸ்து பிளான் போடும்போது, ஒரு வீட்டோட பிளான் போடும்போது, அந்த கிச்சனுக்கும் ஒவ்வொரு ரூமுக்குமே வாஸ்து பார்ப்போம். ஓ என்டயர் வீட்டுக்கு வந்து வாசல் சரியா இருக்கா, ஜன்னல் சரியா இருக்கான்றது மட்டும் கிடையாது. இப்ப நம்ம வந்து இப்ப நெறைய ஒரு 2, 3 இடத்துலலாம் ஒரு கிளாஷ் எல்லாம் வரும் எங்களுக்கு. இப்ப நாங்க என்ன பண்ணுவோம்,
ஒவ்வொரு ரூமுக்குமே வந்து உச்ச வாசல், நீச்ச வாசல் இல்ல இந்த வாசல் இங்க வரக்கூடாது. இத எடுத்து இங்க போடுங்க. அப்ப ஆர்க்கிடெக்ட் சொல்லுவாரு, ம். "ஏங்க இதெல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க." அப்போ வந்து இப்போ ஜெனரலா பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கட்டிடுவாங்க. சவுத் வெஸ்ட்ல. அதுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் என்ன பண்ணுவாங்க, சவுத் வெஸ்ட்ல வந்து இது நார்த் வெஸ்ட்ல வந்து பாத்ரூம் கட்டிடுவாங்க. ஓகே. ஸோ இந்த பக்கம் சவுத் வெஸ்ட், இந்த பக்கம் நார்த் வெஸ்ட் அந்த ரூமுக்கு கரெக்ட்டா பண்ணிடுவாங்க. ஆனா இங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்டிங் வரும். இந்த டாய்லெட் பாத்ரூம் இருக்க இடம் ஒரு கட்டிங் வரும். இந்த டாய்லெட் பாத்ரூம் பக்கத்திலேயே இன்னொரு டாய்லெட் பாத்ரூம் செட் பண்ணுவாங்க. அது வந்து இந்த வடமேற்கு ரூமுக்கு அது என்ன ஆகும்னா, தென்கிழக்கு ஆயிடும். சவுத் ஈஸ்ட் ஆயிடும் அந்த டாய்லெட் பாத்ரூம். இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரே இடத்துல இருந்தா அதோட பைப் லைன்லாம் கொண்டு போறதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரே இடத்துல 2 டாய்லெட்ட வந்து பக்கத்துல பக்கத்துல வச்சு, ஸோ அந்த லைன எடுக்கிறதுக்காக அவங்க பிளான் பண்ணிடுவாங்க. ம். இப்ப நாங்க என்ன பண்றோம் போயிட்டு, இந்த இடத்துல டாய்லெட் பாத்ரூம் வரக்கூடாது. அந்த இடம் வந்து கட் ஆகக்கூடாது. இந்த இடத்த ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரெஸ்ஸிங் வந்து அந்த இடத்துல பண்ணிக்கோங்க. இடம் நெருக்கடி இருந்தாலும் இது பண்ணி தான் ஆவணும். வேற வழி இல்ல. அதே மாதிரி வடமேற்குல ஒரு ரூம் போடுறீங்களா, அந்த ரூமுக்கு வடமேற்குல தான் வந்து டாய்லெட் பாத்ரூம் இருக்கணும். ஸோ அப்படி வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ரூமுக்குமே வந்து வாஸ்து பார்க்குறோம். இந்த கிச்சன் எடுத்துக்கிறோம். இந்த கிச்சன்ல வந்து நம்மகிட்ட டிஷ் வாஷர் இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும். அப்புறம் மிக்ஸி, கிரைண்டர் எல்லாமே வந்து நம்ம வந்து ஷெல்ஃப் எல்லாமே கரெக்ட்டா அந்த கிச்சனோட வடகிழக்கு மூலையில தான் சிங்க் இருக்கணும். ஏன்னா வடகிழக்கு மூலை தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த நீருக்கு உண்டான திசை வந்து வடகிழக்கு மூலை தான். ஸோ அங்க வந்து இது இருக்கணும். இங்க சென்டரா வந்துட்டு ஸ்டவ் மாதிரி அமைப்புகள் வச்சுட்டு, நீங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம்ல வந்து நீங்க மிக்ஸி, கிரைண்டர் அந்த வெயிட்டான பொருள், டிஷ் வாஷர்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட்ல வச்சுக்கலாம். ஓகே. இப்போ நீங்க சொல்லும்போது, இப்போ சில இடங்கள் வந்து கொஞ்சம் மிச்சமா இருக்கும்போது, அந்த இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றவங்க வந்து இந்த மாரி ஒரு சஜஷன் பண்ணுவாங்க. டாய்லெட் வைக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சில பேர் இந்த துண்டு இடங்கள வந்துட்டு அதுக்கு கீழ வந்து ஒரு செப்பல் ஸ்டாண்ட் வைக்கிறதா இருக்கட்டும், அத வந்து வேற மாதிரியான பொருட்கள போட்டு வைக்கிறதா இருக்கட்டும், அப்படி போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ எந்தெந்த மூலைகள்ல இந்த மாரியான பொருட்கள போட்டு அடைக்கக்கூடாது? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட்டு வந்து வடகிழக்குல வந்து எந்த பொருளையும் போட்டு முதல்ல எந்த கார்னர்லயுமே வந்து பொருட்களை போட்டு அடைக்கக்கூடாது. இது வந்து வடகிழக்குக்கு மட்டும் தான் இல்ல. வடகிழக்கு ஃபர்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட்டு. எல்லா கார்னருமே வந்து சுத்தமா இருக்கணும். 4 கார்னருமே வந்து சுத்தமா இருக்கணும். ஸோ கார்னர்ஸ்ல வந்து எதுவுமே டம்ப் பண்ணக்கூடாது. நீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க செப்பல் ஸ்டாண்டுக்குலாம் தனியா ஒரு இடம் விட்டுட்டு, அதில வந்து போட்டுக்கலாம். இதில மெயினா எல்லாருமே பண்ற தப்பு என்னன்னா, வடமேற்குல வந்து படிக்கட்டு போட்டுருவாங்க. இந்த படிக்கட்ட போட்டு, அந்த படிக்கட்டு கீழவே ஒரு டாய்லெட்ட போட்டுருவாங்க. இது வந்து முற்றிலும் ஒரு தவறான அமைப்பு. ஓகே. இது என்ன ஆகும்னா, இந்த படிக்கட்ட போட்டு படிக்கட்டு கீழே ஒரு டாய்லெட் போடும்போது, கடன் சார்ந்த பிரச்சனைகள், பேங்க் லோன் சார்ந்த பிரச்சனைகள், ஒரு மன அழுத்தம், மனம் சார்ந்த பிரச்சனைகள் அந்த வீட்ல வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். நெறைய பேரு அது மாரி பண்ணிட்டு, அந்த வீட்ட வித்துட்டுலாம் போயிருக்காங்க. நெறைய பேருக்கு நம்ம போம்போது, வாஸ்து பார்க்க போம்போது, முதல் வந்து அத ஃபர்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுங்க. டாய்லெட் யூஸ் பண்ணக்கூடாது அந்த இடத்துல. எது மெட்டீரியலும் டம்ப் பண்ணக்கூடாது. படிக்கட்டு ஃப்ரீயா இருக்கணும். அப்படின்னு தான் வந்து நம்ம நெறைய பேருக்கு வந்து சொல்றோம். அது நெறைய பேர் வந்து செய்ற முதல் தப்பு அதுதான். ஓகே. உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.